இன்னைக்கு வரும்போது தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஊரில் நடந்த விஷயம் என்னன்னா, களஞ்சியம் அண்ணன் சொன்ன மாதிரி பரப்புரை பண்ணுறதுக்கே நான் காசு கொடுத்து கூட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய தலைவர்கள் வந்தால், அமைச்சர்கள் வந்தால் தான் இருக்கைகள் காலியாக இருக்கும்னு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து மக்களை உட்கார வைப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, துண்டறிக்கை கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கே ஒரு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டிய கூட்டமாக போயிருச்சு. பிரச்சாரம் பண்ணுறதுக்கே பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டிய கூட்டமாக போயிருச்சு. அந்த இடத்துல நான் கேட்டேன், மக்களை பார்த்து நான் நிறைய கேள்விகள் தினந்தோறும் கேட்டுட்டு வரேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு மக்களை பார்த்து கேட்கணும்னு தோணலை. நிஜமாவே மனசு நொந்து போய் கேட்குறேன். அதே கேள்வியை இங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளிடம் நான் கேட்குறேன். அண்ணா, என்னை உங்கள் சொந்த வீட்டு பிள்ளையா நினச்சிக்கோங்க, என் மேலே கோவப்படாதீங்க. நானும் உங்கள் மேலே கோவப்பட்டு பேசலை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் நான் என்னுடைய ஆத்தாலையும் அப்பனையும் பெரியப்பாவையும் பெரியமாவையும் சித்தியும் சித்தப்பாவையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கலான்னு நினைக்கிறீங்க? ஒரு வாய்ப்பு கொடுங்களேண்ணா, ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன். ஆண்டுட்டீங்க இல்லைண்ணா, 56 வருஷம், நான் மொத்தமாக 60 வருஷம் ஆண்டுட்டீங்கண்ணா. இன்னும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய நிலவளம், நீர்வளம், கனிம வளம், காட்டு வளம் அத்தனையும் சுரண்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? என் மக்களை கையேந்த வைக்காதீங்க. தன்மானத்தை பத்தி பேசுறீங்க, அப்புறம் ஏன் நான் கையேந்த வைக்கிறீங்க? சுயமரியாதையை பத்தி பேசுறீங்க, அப்புறம் ஏன் 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்த வைக்கிறீங்க? நீங்க நல்லாட்சி கொடுத்திருந்தீங்கன்னா, நீங்க சொன்ன விஷயத்தை செஞ்சிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி இளைய தலைமுறை பிள்ளைகள் மேடை போட்டு கத்த வேண்டிய அவசியம் என்னன்னா, உங்களை பத்தி, உங்க ஆட்சியை பத்தி விமர்சிக்கணும், உங்களை பத்தி கேலி செய்யணும், உங்க மீது விமர்சிக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? படிச்ச படிப்புக்கும் நாங்க பாக்குற வேலைக்கும் சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க? எல்லாரும் சொந்த காசை போட்டு, சொந்த எரிபொருள் காசு கூட இல்லாம திரள் நிதி திருட்டி நாங்க தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு படைபலமும் இப்படிப்பட்ட ஒரு பணபலமும் இருந்திருந்தா நாங்க என்றைக்கோ வென்றிருக்கலாம். அது வேற விஷயம். இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த மக்களுக்கு அடிமையாக்கி காசு கொடுத்து வாக்கு வாங்குறதுக்கு பதிலாக நலத்திட்டங்களை செஞ்சிருக்கலாமேனா? நலத்திட்டங்கள் செஞ்சிருந்தா இப்படி ஒரு நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அவசியமே இருந்திருக்காது. என் அண்ணைய அவர் வேலையை பார்த்துட்டு புள்ள குட்டிங்களை பார்த்துட்டு வீட்டுல இருந்திருப்பாரு. 13 வருஷமா கத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷனை. ஒரு வாய்ப்பு தான் தாங்கல. உங்க வீட்டு பிள்ளை கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளை, நான் யாருக்கிட்டையும் சண்டைக்காரங்க காலில் விழுறதுக்கு பதிலாக சாட்சிக்காரன் காலில் விழுந்துடலான்னு சொல்லுவாங்கண்ணா. நான் கேட்குறேன், உங்ககிட்டயே நேரடியாக கேட்குறேன், இது ஒரு இடைத்தேர்தல் தானேண்ணா? இது ஒரு இடைத்தேர்தல் தானே? 151 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை, ஒரு பெண் பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்களிடம் நான் காலில் விழ மடிப்பிச்ச கேட்கல. என் மக்களுக்கு காசு கொடுக்காதீங்க. ஓட்டு தானா எங்களுக்கு வரும், ஓட்டு தானா வரும். ஆனா கடைசி நேரத்துல கொடுக்கக்கூடிய நீங்க 1000, 500, 5000 பார்த்துட்டு என் மக்கள் விழுந்துடுறாங்களே. இதுதானே வேணான்றோம். வேணும்னா நீங்க எங்களை போல கூட்டம் போட்டு பேசுங்க, ஆகச்சிறந்த பேச்சாளர்களை கொண்டு வந்து இறக்குங்க. நாங்களும் உங்களை போல ரசிக்கிறோம். நேத்து நடந்த கூட்டத்தில் கூட நீங்க என்னன்னா பேசுனீங்க? வாக்களிப்பீர், உதயசூரியன் 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 5 தடவை சொல்றீங்க. இதை தவிர ஏதாவது நலத்திட்டங்கள் சொல்லி கேளுங்க. எங்களுக்கு வேலை இருக்காதுல்ல? எங்க வேலையை ஏன் நான் கெடுக்குறீங்க? சரி, படிச்ச படிப்புக்கு வேலை செய்யல, இதைத்தான் ஒரு வேலையா செய்யணும்னு வந்தாலும் அந்த வேலையும் கெடுக்குறீங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. அடுத்த தலைமுறை வருது, அதற்கு வழி விட்டு ஓரமா போய் உக்காருங்கன்னா. எத்தனை தடவை இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டி சந்திச்சிருச்சு, திரும்பவும் சந்திக்கணுமா? உங்ககிட்ட இருக்கிற அமைச்சர்களோ வேட்பாளர்களோ எல்லாருமே 60 வயதிற்கு மேல் உடையவர்கள் தானேண்ணா? திரும்பவும் ஒரு இடைத்தேர்தல் வரணுமா? ஒரு இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்து தள்ளி போங்க. எல்லாருமே, நான் போய் வாக்கு சேகரிக்கக்கூடிய ஊர்ல எல்லாருமே கேட்குறாங்க, எல்லா பெண்களுமே, நான் என்ன வாக்குறுதி வேணாலும் நான் வாயை திறக்கிறேன், அதெல்லாம் வேணாம் பாப்பா, டாஸ்மார்க்க மூடுவியா, அந்த கருமத்தை மூடுவியான்னு கேட்குறாங்க. மனசு வேகுது. ஒரு பெண்ணா எனக்கு அந்த வலி புரியுது. இந்த டாஸ்மார்க்க மூடுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க? இத்தனை பேரோட தாலிகள் அறுத்து தான் நீங்க ஆட்சி அமைக்கணுமா? ஆட்சியை நடத்தணுமா?